நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மாணவியை பலாத்காரம் செய்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜவேலு உறுதியளித்தார். புதுவையில் பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்டு அரசு மகளிர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவியை அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர் மற்றும் அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறிவிட்டு மாணவியின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். பின்னர் வெளியே வந்து அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் மாணவிக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்கவும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சம்பவம் நடந்ததாக தகவல் அறிந்த 1 மணி நேரத்தில் காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடித்தனர். மேலும் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் மற்றும் மாணவிக்கு நிவாரண உதவி வழங்குவது குறித்து முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக வழக்கை பதிவு செய்யவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அது உண்மையாக இருந்தால் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து தாமதமாக நடவடிக்கை எடுத்ததாக கூறுவது தவறு என்றும் இச்சம்பவத்தில் அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று கூறினார். புதுவை மாணவி பலாத்காரத்திற்கு எதிராக தொடர்ந்து 2வது நாளாக மாணவர்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. புதுவையில் +2 மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு எதிராக தொடர்ந்து 2வது நாளாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிகவும் கொந்தளிப்புடன் இருந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இந்திரா நகர், லாசுப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து பேரணியாக புறப்பட்டு ஊர்வலமாக வந்தனர். அப்போது பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், மாணவிக்கு உரிய நீதி கிடைத்திட வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஊர்வலம் கலெக்டர் அலுவலகத்திற்கு 100 மீட்டர் தூரத்தில் வரும்போது வடக்கு SP ராமராஜ் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் மாணவர்கள் போலீசாரை தள்ளிவிட்டு கலெக்டர் அலுவலகம் எதிரே திரண்டனர். ஆனால் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் இல்லாமல் அலுவலக வாயிற்கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இதனால் மாணவர்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீதிபதியை சந்திக்க வேண்டும் என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனே காவல்துறை உயர் அதிகாரிகள் மாணவர்களை சமாதானப்படுத்தினர். நீண்ட நேரத்திற்கு பிறகு அரசு சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு, சப் கலெக்டர் வின்சென்ட் ராயர் ஆகியோர் அலுவலகம் வந்ததும் அவர்களிடம் மனு கொடுக்க மாணவர்கள் சென்றபோது போலீசார் அனுமதி அளிக்காததால் போராட்டம் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அதிகாரிகளை சந்திக்க மாணவர்களை அனுமதிக்குமாறு வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் தாகூர் கலைக்கல்லூரி, சமுதாய கல்லூரி, மகளிர் பாலிடெக்னிக், சட்டக்கல்லூரி, அன்னை தெரேசா நர்சிங் கல்லூரி உள்பட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெற்றோர் ஆசிரியர் சங்க சங்கர், பெற்றோர் மாணவர் நலச்சங்கம், திராவிடர் கழகம், நாம் தமிழர் இயக்கம், இளைஞர் பெருமன்றம், மாணவர் பெருமன்றம் உள்ளிட்ட அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த போராட்டத்தில் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. புதுவை அண்ணா சிலை அருகே திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் +2 மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மாநில முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் முன்னிலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன், கோபால், இலக்கிய அணி அமைப்பாளர் குமார சுப்பிரமணி, ராஜா, இலக்கிய அணி துணை அமைப்பாளர்கள் ஜெயபிரகாஷ், சந்தோஷ்குமார், பாண்டியன், தங்கவேலு, ராஜேந்திரன், செல்லமணி, முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், வேலவன், செல்வம், சேகர், வட்ட செயலாளர்கள் மாறன், பாபு, சாஸ்திரி, குரு, தர்மன், திருபுவனை தாமு, பழனி, அரியாங்குப்பம் தட்சிணாமூர்த்தி, தட்டாஞ்சாவடி வீரமணி, சுந்தரவடிவேலு, வெங்கடாஜலபதி, மரி, அன்பு, ரெமி, களிய கார்த்திகேயன், ஈசாத், வினோத், தாமரை கண்ணன், ஜிந்தாத், பாக்கியராஜ், மதனா, பன்னீர்செல்வம், பொன்னுசாமி, வெங்கடேஷ், முரளி, மணிகண்டன், சங்கர், ஜெகன், பாலா, கதிர், ஸ்ரீதர், ஸ்ரீஹரி, ஹரி மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா பேசுகையில், இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. டெல்லியிலே இது போன்ற ஒரு கல்லூரி மாணவிக்கு மிகப்பெரிய கொடுமை ஏற்பட்ட போது நாடு முழுவதும் கொந்தளித்து மக்கள் மனதிலே ஒரு பெரிய எழுச்சி அலை
ஏற்பட்டிருக்கின்றது. இந்த புதுச்சேரியில் தொடர்ந்து காரைக்காலில் ஒரு கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டு இன்று +2 படிக்கின்ற ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு வீணடிக்கப்பட்டிருக்கின்றார். அவரது வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் இந்த அரசாங்கத்தை, மத்திய மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம், புதிய சட்டத்திருத்தின் மூலமாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற இதுபோன்ற கொடுமைகளுக்கு உடனடி தீர்வாக தனி நீதிமன்றம் அமைத்து குற்றப்பத்திரிகையை உடனே தாக்கல் செய்து, எப்படி இப்போது டெல்லியிலே உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இன்று விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்களோ அதே போன்று உடனடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களை விசாரித்து உடனடியாக அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கினால் மட்டுமே இதுபோன்ற அவலங்களிலிருந்து பெண்களை காப்பாற்ற முடியும். எனவே இந்த சட்டங்களை கடுமையாக்கி மத்திய மாநில அரசுகள் ஒன்று சேர்ந்து சட்டத்தை கடுமையாக்கி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறையினுடைய விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. அதில் எல்லோருக்கும் அதிருப்தி இருக்கின்றது. முழுமையாக விசாரித்து குற்றவாளிகள் தப்பிவிடாமலும் அந்த பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கின்ற வகையிலும் எதிர்காலத்தில் கல்லூரி செல்கின்ற, வேலைக்கு செல்கின்ற, பள்ளிக்கு செல்கின்ற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த விசாரணையும் இந்த தண்டனையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவி கற்பழிப்பை கண்டித்து புதுவை சட்டசபை முன்பு 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தில் புதுவை போலீசார் முன்கூட்டியே உரிய நடவடிக்கை எடுக்காததை வன்மையாக கண்டிப்பதாகவும், மேலும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்காக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வழக்கு தொடர்பாக மகளிர் விரைவு நீதிமன்றம் துவக்கி 1 மாத காலத்திற்குள் விசாரணையை முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணி சார்பில் சட்டசபை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் இன்னும் 10 அல்லது 15 தினங்களுக்குள் மாத கேலண்டர்கள் வழங்கப்படும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், ஆண்டுதோறும் புத்தாண்டு பிறப்பின் போது நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு மாத காலண்டரை புத்தாண்டு பிறப்பிற்கு முன்பே வழங்கி வருவதாகவும், இந்த ஆண்டும் அதுபோன்று வழங்க ஏற்பாடு செய்து வந்த நிலையில் சிவகாசியில் மின்சார தடை பிரச்சினை காரணமாக காலண்டர் தயார் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது என்றார். மேலும் புதுவையில் கடந்த டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் பற்றி அறிவிப்பு வெளியிட்டதால் காலண்டரை வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயப்பாட்டாலும் சிறிது தாமதம் ஏற்பட்டது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டவுடன் காலண்டர் தயாராகி படிப்படியாக வர துவங்கியுள்ளது. எனவே முதற்கட்டமாக கஸ்தூரிபாய் நகர், தோட்டக்கால், காராமணிக்குப்பம் போன்ற பகுதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் முக்கிய பிரமுகர்களின் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தற்பொழுது எஞ்சியுள்ள பகுதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இன்னும் 10 அல்லது 15 நாட்களுக்குள் தொகுதி முழுவதும் அனைவருக்கும் காலண்டர் வழங்கப்பட்டுவிடும் என்று கூறினார். புதுவையில் 3 இன்ஸ்பெக்டர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்க ஆளுநர் இக்பால் சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார். புதுவையில் 21 SP பதவிகள் உள்ளன. இதில் 5 இடங்களுக்கு எஸ்பிக்கள் இல்லாததால் பணிகள் முடங்கியுள்ளது. அதன்படி எஸ்பி பதவி காலியாக உள்ள போக்குவரத்து, லஞ்ச ஒழிப்பு, பல்கலைக்கழகம், மோட்டார் வாகன பிரிவு, வயர்லெஸ் ஆகிய இடங்களில் எஸ்பிக்களை நியமிக்க IG ரன்வீர் சிங் முடிவு செய்து பணிமூப்பு அடிப்படையில் 3 இன்ஸ்பெக்டர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி போக்குவரத்து இன்ஸ்பெக்டராக உள்ள ரவிக்குமார், லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் குமார், காவலர் பயிற்சி பள்ளி இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆகிய 3 பேருக்கும் பதவி உயர்வு வழங்க IG, உள்துறை செயலர் மற்றும் ஆளுநருக்கு பரிந்துரை செய்தார். அவர்களின் பதவி உயர்வுக்கு ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் உள்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளதால் இன்னும் ஓரிரு நாளில் பணி ஆணை வழங்கப்பட உள்ளது. புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதி பனையடி குப்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் புத்தாண்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கழகத் தலைவர் கலைஞர் மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் உருவம் பொறித்த வெற்றி கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, தொகுதி செயலாளர் சுப்புராயன், முன்னாள் தொகுதி இணை செயலாளர் சந்திரன், முன்னாள் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் வெங்கடாஜலபதி ஆகியோர் முன்னிலையில் சிறப்புரையாற்றினார். முன்னதாக தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் காளிதாஸ் வரவேற்று பேசிய விழாவில் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் குமாரசாமி, மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன்,
தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட விழாவில் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற பனையடிக்குப்பம் அணிக்கு 10,000 ரூபாயும் வெற்றி கோப்பையும், 2ஆம் இடத்தை பிடித்த ராம்பாக்கம் அணிக்கு கோப்பையும் 5,000 ரூபாயும், 3ஆம் இடத்தை பிடித்த வையாபுரி நகர் அணிக்கு 3,000 ரூபாயும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. நிறைவில் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் பாலகுமாரன் நன்றி கூறினார். புதுவை மாணவியை கடத்தி பலாத்காரம் செய்த வழக்கில் 2 குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை +2 மாணவியை கடத்தி பலாத்காரம் செய்த வழக்கில் தனியார் பேருந்து நடத்துனர் முத்து மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவன் வெங்கடாஜலபதி ஆகியோரை திருபுவனை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர். பின்னர் இருவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்ய பலத்த போலீஸ் பாதுகாப்போடு போலீஸ் வேனில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். மருத்துவ பரிசோதனை முடிந்து வெளியே வந்த குற்றவாளிகள் மீது பொதுமக்கள், மாணவ மாணவிகள் செருப்பு முட்டைகளை வீசியதோடு தாக்க முயன்றனர். பின்னர் அவர்களிடமிருந்து பாதுகாப்பாக குற்றவாளிகளை வேனில் அவசரமாக ஏற்றி சென்ற போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரையும் 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை அடுத்து வெளியே வந்தபோது பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.